ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் தமிழ். ஓகேவா? பழைய புத்தகத்தில் டேர்ம் 2 அதில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒன்று இசையமுது அப்படின்ற ஒரு தலைப்பில் பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம். இந்த இசையமுது அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்லலாம்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பாவேந்தர் அப்படின்ற பட்டம் அவருக்கு கொடுத்தது யார்? பாரதிதாசனுக்கு அப்படின்னா பெரியார் கொடுத்துருப்பார். அதே மாதிரி பெரியாருக்கு வெண்டாடி வேந்தர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது இவர் பாவேந்தர் பாரதிதாசன். அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். ஓகேவா? சுப்புரத்தினம் அப்படின்றது தான் பாரதிதாசனுடைய இயற்பெயர். அதே மாதிரி ஏன் பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டார் அப்படின்னா, இவருக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்கும், அவருடைய கவிதைகளை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவருடைய பேரை இணைச்சி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டார். அதே மாதிரி பாண்டியன் பரிசு, அழகின் செறிப்பு, குடும்ப விளக்கு, ஸோ இது எல்லாமே இவருடைய கவிதை நூல்கள் அப்படின்றது ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். அதுமாரி இவருடைய காலம் என்ன அப்படின்னா ஏப்ரல் 29, 1891 ஆரம்பிக்குது. ஓகேவா? அம்பேத்கரும் அதே வருஷம் தான் பிறந்திருப்பார். ஏப்ரல் 29, அவர் ஏப்ரல் 14 வருவார் அம்பேத்கர். ஏப்ரல் 29, 1891 பிறந்திருக்காரு. அதே மாதிரி ஏப்ரல் 21, 1964 64 இறந்து போனது யாருன்னா நேரு இறந்து போயிருப்பாரா? ஸோ அந்த 1964 வரைக்கும் இவருடைய காலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 29லேருந்து ஏப்ரல் 21 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சொல் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வானப்புனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் புனல் அப்படின்னா நீர். இந்த அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து வானப்புனல், வானத்திலேருந்து வரக்கூடிய நீர் என்னது? மழை நீர். இதுமாரி வையத்து அமுது அப்படின்னா, வையம்னா உலகம்னு தெரியும். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம். வையம்னா உலகம், ஞாலம்னாலும் உலகம் தான், அதெல்லாம் தெரியும். தகரப்பந்தல், தகரப்பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பொடி அப்படின்னா மகரந்த பொடி. பொடி அப்படின்னா மகரந்த பொடி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தழை, தழை அப்படின்னா செடி. ஓகேவா? சின்னலை வந்துச்சுன்னா தான் நம்ம உடல் உறுப்புகளில் தலை அப்படின்றது வந்துடும். தழை அப்படின்னு கொடுக்குறாங்க. செடியெல்லாம் வந்து ரொம்ப தழைத்து இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி தழை அப்படின்னா செடி. தழையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் அப்படின்றது அர்த்தம். தழையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. இதுக்கு நமக்கு எப்படி ஆன்சர் தோணும் அப்படின்னா குறையும் வெப்பம் அப்படின்னு சொல்லி மாற்றி போட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா தழையான் இருக்கிறதுனால குறையுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிப்போம். தழையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதுமாரி குறையாத வெப்பம் அப்படின்றதையும் பொருளாகவும் எடுத்துக்கலாம். தழைக்கவும் அப்படின்னா குறையவும். ஓகேவா? தழைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த சொல் பொருள் இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னா மழையை மழையை வாவா, நல்ல வானப்புனலே வாவா, இவ்வையத்து அமுதே வாவா, தகரப்பந்தல் தனதனவென, தாழும் கூரை சலசலவென, நகரப்பெண்கள் செப்புக்குடங்கள் நன்றெங்கும் கனகன கனவென, மழையை மழையை வாவா. அதே மாதிரி ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திரும்படி. அதுமாரி மழையை மழையை வாவா, தலையா வெப்பம் தழைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலைப்போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அப்படின்றது இந்த பாடல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன பாடல் வரியெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம், இருந்தாலும் மலையே மலையே புனல் மலை இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாரதிதாசனை எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்னா, ஓகே, அடுத்தது ஆசிரியர் குறிப்பு அப்படின்னா இந்த நூலின் ஆசிரியர் என்னன்றதை பார்த்துருவோம். முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். இவருடைய நூற்றாண்டு வந்து இதில் கொடுக்கல. நூற்றாண்டில் இவருடைய காலம் வந்து நமக்கு கொடுக்கல. இவருடைய காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டு. ஓகே, நூற்றாண்டு தான் கரெக்டாக வரும். ஓகேவா? 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார். காலம் வந்து 4. ஓகேவா? அந்த 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முன்னுரைன்னு வருதுல, 3 + அரையனார் அரை, 3 ஒரு அரையும் 4 அப்படின்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்னென்னா இதில் வந்து ஓகே, முன்றுரை அப்படின்றது ஊரோட பெயர். அரையன் அப்படின்னா அது அரசனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அரையன் அப்படின்றது
அரசனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுமாதிரி இவர் முன்றூர் என்ற ஊரை ஆண்ட அரசராக கூட இருக்கலாம் அப்படின்றது கூட சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அரையன் அப்படின்றது புலவரோட குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு கிளியராக தெரியலை. முன்றூரே அரையனார் அப்படின்னா அரையன் அப்படின்னா அரசனாக கூட இருக்கலாம். முன்றூரை அப்படின்ற ஒரு ஊராண்ட அரசராக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா அரையன் அப்படிங்கிறது ஒரு புலவரோட குடிப்பேராக கூட இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. காலம் என்னென்னு கேட்டாங்கன்னா 4. ஓகேவா. அடுத்தது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. அதுமாரி 400 பாடல்களை கொண்ட நூல். ஏன்னா 400 இருக்கிறதுனால தான் பழமொழி 400 அப்படின்னு பேர்லேயே இருக்குது. இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பாடலோட ஒவ்வொரு பாட்டிலையுமே ஒரு பழமொழி அப்படின்றது இருக்கும். இந்த பாடலில் வரும் பழமொழி என்ன அப்படின்னா, ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி முடியுது. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்றது என்ன, அதனோட பொருள் அப்படின்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது. என்ன பொருள் அப்படின்னா, படித்தவன் எங்கே போனாலும் பொழைச்சிருவான். ஓகேவா. அவன் உணவை கூடவே டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. போகிற இடத்துல அவன் என்ன பண்ண முடியும், அவனால் பொழைச்சிக்க முடியும், அவனால் அந்த உணவை தேடிக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்றது. சொல்லும் பொருளும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. ஓகேவா. நிறைவாக ஆற்றவும் அப்படி சேர்த்து கூட படிச்சிடலாம். நிறைவாக ஆற்றவும். நாற்றிசைன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பிரித்து சொல்லலாம், நாற்றிசை அதாவது 4 கூட்டல் திசையை தான் நாற்றிசை அப்படின்னு சேர்த்து சொல்கிறாங்க. தமவேயாம் அப்படின்னு பார்க்கும்போது தம்முடைய நாடுகளே. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படின்றது அர்த்தம். ஆற்றுணா அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஆற்று கூட்டல் உணா அப்படின்னு சொல்லி பிரிச்சிடக்கூடாது. ஓகேவா. ஆற்றுணா அப்படிங்கிறது 6 கூட்டல் உணா. ஓகேவா. அதை சேர்த்து படிக்கும்போது தான் ஆற்றுணா அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதில் 6 அப்படின்றது வழியை குறிக்கக்கூடியது. ஓகேவா. 6 அப்படின்றது வழி அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இருக்குது. உணா அப்படின்னா உணவு. ஓகேவா. அதனால தான் ஆற்றுணா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆற்றுணா அப்படின்னா 6னா வழி, அதாவது வழி உணவு தேவையில்லை. ஓகேவா. வழி உணவு அப்படின்னா போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போவாங்கள்ல, அப்போ ஆற்றுணானா வழி உணவு அப்படின்றது பொருத்தம். அதாவது வழிநடை உணவு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதனை கட்டுசோறு என அந்த காலத்தில் சொல்லலாம். ஓ, இந்த காலத்தில் தான் சொல்கிறாங்களா. கட்டுசோறுன்னு நம்ம எங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது இந்த பாடலுடைய அர்த்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாடலுடைய பொருள், கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். ஓகேவா. அதே மாதிரி அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகள் தான். தமவேயாம். ஓகேவா. எனவே அந்த நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆற்றோம் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது தான் அந்த பாடல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் முழுசாக படிச்சுட்டு போகிறாங்கள அவங்க அறிவுடையார். அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்த நாடு வேற்று நாடு ஆனாலும் தம்முடைய நாடுகளே ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல்லை, எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. முன்றுரை இறையினார் 3 + 6 4 அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான படம், மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். ஓகேவா. இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்களோ எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிட்டேன். பேசிக்கான விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இங்கே நான் ஹைலைட் பண்ணலை. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் ஆரம்பித்து 1964 ஓகேவா. பாரதிதாசன் இறந்த வருஷமும் அதே தான், நேரு இறந்த வருஷமும் அதே தான். ஸோ அந்த இறந்து போகிற அந்த வருஷம் வரைக்கும் 42 வருஷம். ஓகேவா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் அப்படின்னா 42 ஆண்டு. சௌரி சௌராவில் ஆரம்பித்து இறப்பு வரை. ஓகேவா. அதே மாதிரி இவங்க தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதிய கடிதம் தான் இந்த கடிதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல. ஸோ அங்கே சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல இருக்கலாம். விஸ்வபாரதி கல்லூரிங்கிறது மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமானது. யாருடையது அப்படின்னா தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி. அதே மாதிரி நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லி எழுதியிருப்பார். எந்தெந்த புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவுரைகள்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கெலாம் ஒரு சென்டென்ஸோடு வந்திருக்கும் இந்த வார்த்தைகள். ஸோ அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது தான் இந்த யூனிட்.
எந்த ஜெயிலேருந்து எழுதுகிறாரு அப்படின்னா அல்மோரா சிறைச்சாலை ஓகேவா. அதுமாதிரி கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் ஓகேவா. நான் வந்து ஜெயிலில் இருக்கேன், நீ வந்து இவருடைய உதவியோட பாடங்களெல்லாம் முடிவு செஞ்சுட்ட போல் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிருபாலினி உதவியுடன் ஓகேவா. இது ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ அவரும் வந்து படிக்கும்போது வாத்தியார்ட்டெல்லாம் போயிட்டு அவங்களே வந்து பேசி நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டுப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு கதையாக படிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதேமாரி புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது ஓகேவா. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அது நமக்கு ஒரு நாமளே வந்து நம்ம எப்படி வந்து விரும்பி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி விரும்பி நிறைய விஷயங்களை செய்கிறோமோ, அதே மாதிரி இதையும் வந்து நம்ம விரும்பி செய்யணும். அப்போ தான் இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது நம்மளை மேன்மேலும் உயர்த்தும் அப்படின்றது உண்மை. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்கிடாத அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீ படி, ஆனால் ரொம்ப கடமையாக அது படிக்கணுங்கிற ஒரு கடமையாலாம் படிக்காத, விருப்பப்பட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பொண்ணுக்கு சொல்கிறாரு. அதுமாரி ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்றதையும் ஆச்சரியத்தோடு சொல்லியிருக்கார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஷேக்ஸ்பியரும் மில்டன் அப்படிங்கிறவங்க ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை. நம்ம சுவையான உணவுலாம் எதில் சாப்பிட்றோம் ஓகேவா, பிளேட்டில் வச்சு தானே சாப்பிட்றோம். அதனால தான் பிளேட்டு புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டும். கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவைன்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய புத்தகங்கள் சுவையானதுன்னு கேட்டால் பிளேட்டோ. அதுமாரி சிந்தனையை தூண்டும். அதுமாரி எந்த நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னா கிரேக்க நாடகங்கள் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுமாரி காளிதாசரின் சாகுந்தலம் ஓகேவா, காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா, அது வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேரு தன் மகள் இந்திராவிடம் எது வாசிக்க வேண்டிய நூல் என குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா காளிதாசரின் சாகுந்தலம். இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஓகேவா. காளிதாசருடைய நூல் தான் இந்த சாகுந்தலம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா, டால்ஸ்டாய், அதான் டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஒரு நாவல் வந்து பார்த்தோம்னா போரும் அமைதியும் ஓகேவா. போரும் அமைதியும் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து டால்ஸ்டாயோட தான், அவருடைய தான். அவர் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர், ஒரு பெரிய எழுத்தாளர் ஓகேவா. அதே மாதிரி உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக நேரு எந்த நூலை குறிப்பிடுகிறார் அப்படின்னா போரும் அமைதியும் யாருடையது அப்படின்னா டால்ஸ்டாய் ஓகேவா. இப்படி தான் நமக்கு கொஸ்டின் அப்படின்றது வரும். பெர்னாட் ஷாவின் பல நூல்களை நீ வாசிக்கவில்லை, அவருடைய நூல்கள் வந்து வாசிக்க தகுந்தவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா. பெர்னாட் ஷா இருக்கார் இல்லையா, ஸோ பெர்னாட் ஷாவுடைய நூல்களை வந்து நீ இன்னும் படிக்கலை, ஸோ அவருடைய நூல்களை வாசிக்க வேண்டும் அப்படின்றது தான், அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. இப்படி கேட்கலாம்ல, நேரு யாருடைய நூல்களை வாசிக்க தகுந்தவை என தன் மகள் இந்திராவிற்கு கடிதமாக எழுதினார் அப்படின்னா பெர்னாட் ஷா ஓகேவா. பெர்னாட் ஷாவோட புத்தகங்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. உலகின் மிகச்சிறந்த நூல்கள்னால் ரஷ்யாவில் உள்ளதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது உலகத்திலேயே ரஷ்யாங்கிற வேற ஒரு நாட்டில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு மிகவும் பிடித்தமானவர், ஸோ அவருக்கு நேருவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆள் யார் அப்படின்னா பெர்ட்ரண்ட் ரசல் ஓகேவா. எனக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் அப்படின்னா பெர்ட்ரண்ட் ரசல் அப்படின்றவரை சொல்லியிருக்காரு. அவருடைய ஆங்கிலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஓகேவா. ஸோ இது வந்து இப்படி தான் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் படித்தாலே போதும். பிளேட்டு டேஸ்ட்டு, ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி காளிதாசருடைய சாகுந்தலம் வாசிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா. வாசிக்க வேண்டிய நூல் தான் வந்து காளிதாசரின் சாகுந்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டால்ஸ்டாய் வந்து போரும் அமைதியும் ஓகேவா. போரும் அமைதியும், உலகத்தில் வந்து போர் அமைதியெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுமாரி பெர்னாட் ஷாவோட நூல்கள் வந்து பார்த்தோம்னா வாசிக்க தகுந்தது ஓகேவா. வாசிக்க தகுந்தது வந்து யாருடைய நூல்கள் அப்படின்னா பெர்னாட் ஷா. அதுமாதிரி இவருக்கு ரொம்ப பிடித்தமானவர் யாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல் அப்படிங்கிறதும் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த பாக்ஸும் வந்து ரிப்பீட்டட் தான். கேம்பிரிட்ஜ் அப்படின்னா இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர் அப்படின்னா ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் ஆங்கில கவிஞர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். வடமொழின்னா என்னது, சமஸ்கிருதம். இதுமாரி டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்ட்ரண்ட் ரசல் சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். இதுமாரி அல்மோரா சிறை வந்து உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உத்தரகாண்டுன்னு இப்போதைக்கு சொல்கிறோம்ல ஓகேவா. அதே மாதிரி கிருபாலினி அப்படின்றது விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் ஓகேவா. சாந்தி நிகேதன் லஞ்சில் அந்த
கல்லூரியில் இருந்த ஒரு பேராசிரியர், பல்கலைக்கழகம். அடுத்தது திருவிழாவில் எதுவும் இருக்கான்னு பார்த்தோம்னா திருவிழாலாம் வேண்டாம். ஸோ அடுத்தது இந்த இலக்கணமும் மொழி திறனும் இதில் கொடுத்துருக்காங்களே. ஸோ தழை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நமக்கு சொல்லியிருப்பாங்க. தழைத்தல் அப்படின்றதற்கு கூடுதல் குறைதல் எனவும் பொருள் உண்டு தான். ஓகேவா? தழைத்தல் அப்படின்னா கூடுதல் அப்படின்னும் பொருள் இருக்குதான், குறைதல் அப்படின்னும் பொருள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தழைத்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடு தழைக்க அப்படின்னா நாடு வளர்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அதுவே சேலையை தழைய உடுத்தினாள் அப்படின்னா சேலையை தாழ படியுமாறு உடுத்தினாள் அப்படின்றது பொருள். ஸோ இந்த இடத்துல குறைதல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குல்ல. ஸோ இப்போ தழைத்தல் அப்படின்னா கூடுதலும் இருக்குது, குறைதல் அப்படின்ற பொருளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் தழைத்தல் அப்படின்னா கூடுதல் மற்றும் குறைதல் என 2 பொருள் உண்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆற்றுணா அப்படின்னு பார்த்துருப்போம். ஆறு கூட்டல் உணா. ஆறுன்றது இந்த இடத்துல வழிநடை உணவு, வழி உணவுன்னு பார்த்துருப்போம். ஆற்றுணா அப்படின்னு. ஆறு என்பது வழியை குறிக்கிறது. ஆறு என்னும் சொல்லுக்கு எத்தனை பொருள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்பர் 6 அப்படின்னா 6 அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அதே மாதிரி ஆறுங்கும்போது இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் நீர்பரப்பு, ரிவரு. அதே மாதிரி ஆறு அப்படின்னா வழி. ஓகேவா? வே. அடுத்தது ஆறு அப்படின்னா தணிதல், ஆறுதல்னு சொல்கிறோம்ல. தணிதல், இரு கொஞ்சம் என்னது பொங்காத, கொஞ்சம் தனி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ தனி அப்படின்னா ஆறு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. 3 சொல்லி நீ, சரி 2 சொல்லி நீனா தனிமையில் வந்துடும். தனினா தனிதல். ஓகேவா? அமைதியாக இருக்கிறது. ஓகேவா? அந்த பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கன தன சலசல, மழை வந்து படபடவென பெய்தது, மூட்டையை சடசடவென தூக்கினான் இப்படிலாம் சொல்கிறோம்ல. காற்று சலசலவென வீசியது. சலசலங்கிறதுக்கு தான் அர்த்தம் இருக்கா? இல்லை. மடன்னு சொல்கிறோம், எதுவும் அர்த்தம் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி இந்த 2 வார்த்தை சலசல, மடமட, விறுவிறு. நான் விறுவிறுவென சென்றேன். விறுவிறுனா என்ன? எதுவும் அர்த்தம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ அர்த்தமே இல்லாமல் 2 வார்த்தைகள் சேர்ந்து வருது, கேப்பே இல்லாமல் வரும். விறுவிறு அப்படின்னு சேர்ந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா இரட்டை கிளவி அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்லலாம். இரட்டை கிளவி. அதனால தான் சுரதா சொல்லியிருப்பார், கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த பத்திரிகையிலலாம் அடிக்கடி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவேன். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் தராது அப்படின்னு சொல்லிட்டு. விறுவிறுன்றாங்க. விறுவிறுன்றதை நீங்கள் விறுனா என்ன? ஒன்றுமே கிடையாது. அந்த 2 வார்த்தையை ஆனால் சேர்த்து விறு அப்படின்னு சேர்த்து சொல்கிறாங்கல்ல. சலனா என்ன? ஓகேவா? பொருத்தமே இருக்காது. பிரித்தால் பொருளே கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பார். இரட்டை அப்படின்னா 2, கிளவி, சொல், பதம், மொழி, இது எல்லாமே வந்து சொல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. கிளவி அப்படின்னா சொல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நமக்கு. வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஓகே, இதுக்கப்புறம் நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் ஒன்று கரகாட்டம். அதில் வேறு எதுவும் இல்லை, அதனால் அந்த இதை அப்படியே விட்டுடலாம். வேறு என்ன இருக்குது? ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. பட் டேஞ்சர், நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, பாடல் குறிப்பு என்ன அப்படின்னா, ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுக்கு முன்னு கேட்டிருந்தாங்க? 400 வருஷத்துக்கு முன்னாடி. 400 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து காடு மலைப்பகுதியை சொங்கலாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி இந்த பாம்பாடி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், இது எல்லாமே காரண பேர்னா ஸோ அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்களா, அந்த பேருக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாம்பாடி சித்தர்னு ஒருத்தருக்கு சும்மாலாம் பேர் வைக்கல. ஓகேவா? சிலருக்குலாம் ரொம்ப உயரமாக இருக்காங்க, நெட்டையன்னு பேர் வச்சுருப்பாங்க. தெரியுமா? நெட்டையன்னு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சுருக்க மாட்டாங்க, மக்கள் வச்சுருப்பாங்க. நெட்டையன் பொறாமர் அப்படின்னு. ஏன் நெட்டையன்னு பேர் வச்சாங்க? ரொம்ப வளர்ந்துருக்காங்க, அதனால் நெட்டையன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம வீட்டில் சேர் இருக்காது, தமிழில் நாற்காலின்னு சொல்கிறோம். ஏன் நாற்காலின்னு அதுக்கு பேர் வச்சாங்க? 4 கால் இருக்குது, நாற்காலி, அவ்வளோதான். அந்த மாதிரி பாம்பாடி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர்கள் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டோட ஆசிரியர் யாருன்னா கடுவெளி சித்தர். கடுவெளி ரொம்ப கடுமையாக இருப்பாரோங்கிற மாதிரி கடுவெளி சித்தர் என்ன பண்ணார்? பேர்லேயே வெளி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. வெளினா வெளிப்பகுதி. ஓகேவா? உருவ வழிபாடெலாம் செய்ய மாட்டார், வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். பேர்லேயே வெளி இருக்கு இல்லையா, வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களில் அறிவுரை கூறுபவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொருள்களில் பாடலில் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். துன்பம் தரும் செயல் தான் வெய்ய வினை அப்படின்னு சொல்கிறாங்க.
வேம்பு வேப்ப மரம் என்னது வேப்பங்குச்செல்லாம் கசக்குதுல, வேம்புனாலே கசப்பு. ஓகேவா, வேம்புனா கசப்பான சொற்கள்னு சொல்கிறாங்க. வீராப்பு, ஆமாம், பெரிய இருமாப்பு பிடிச்சவன் ரொம்ப வீராப்பாவான் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி பலரில் பிரித்து பாருங்களேன். பலர் கூட்டல் இல், இல்லைன்னா இல்லாம் வீடு. பலர் அப்படின்றது நிறைய பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. பலருடைய வீடுகள் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதுமாரி புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே. புகழல் ஒண்ணாதே செல்லாதே, சேர்த்து படிங்க. புகழல் ஒண்ணாதே செல்லாதே, புகழல் ஒண்ணாதே செல்லாதே அப்படின்னு சேர்த்து படிச்சிட வேண்டியதான். சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுறது. ஓகேவா, என்னை பற்றி நீ புகழ்ச்சியாக யார்ட்டையாச்சும் பேசுன உன்னை போட்டு சாத்துன்னு சாத்தி போடுவான் அப்படின்ற மாதிரி புகழ்ச்சியாக பேசுவது சாற்றும். ஓகேவா, சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது. கடம்னா உடம்பு. ஓகேவா, கடம் அப்படின்னாலே ரொம்ப உடம்புன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான தகவல், மோஸ்ட் ரிப்பீட்டட் அதெல்லாம். அதே மாதிரி என்ன அர்த்தத்தில் பாடல் இருக்குன்னா, உன்னை வைத்தவரை கூட நீ வையாதே, இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே, பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே, பாம்போடு விளையாடாதே. பாம்போட விளையாடுறானா, பெண்களை பழித்து பேசாதே, பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே, உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே, பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே, உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே. நீ உன் பெருமையை பேசுகிறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்கிறாரு. உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே, பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே, போலி வேடம் புனையாதே. ஓகேவா, அதுமாரி புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே. கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் செஞ்ச பாவம் போயிடும் அப்படின்னு. யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே, ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டாத அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் தான். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, அதேமாதிரி பாம்பை பற்றி ஆட்டாதே, ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே. கசப்பான சொற்களை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மனசில் ஊட்டாது. உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே, சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே அப்படின்றத கடுவெளி சித்தர் ரொம்ப கடுப்பில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இளமையில் பெரியார் கேட்ட வினா. இதில் நிறைய கதைலாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன வேணும், பாயிண்ட் மட்டும்தான் வேணும். ஓகேவா, அவர் சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தார், அவருக்கு கேள்வி நிறைய கேட்பாராம். அதுக்கு மாரி நிறையா அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ண பாயிண்ட்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. பெரியாருடைய பெற்றோர் வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள், வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாரி இதிலலாம் எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. பெரியார் யார் எதனை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என தற்சிந்தனையுடன் இருந்தவர். ஓகேவா, யார் எதை சொன்னாலும் அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், அவராக யோசித்து பார்ப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வாசகத்தை கொடுத்துட்டு யாரை குறிக்கிறது இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வேறு என்னென்னா, சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது பெரியார் தான். அதற்காக ஒரு சங்கம் அமைச்சிருக்காரு. ஓகேவா, சாதின்னு பார்த்தோம்னா இவன் ஒருத்தன் மேல் சாதிங்கிறான், ஒருத்தன் கீழ் சாதிங்கிறான், யாரெல்லாம் நீங்களாம் இப்படி பிரிஞ்சு போய் கிடக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மத வேறுபாட்டை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை அமைச்சிருக்காரு. ஓகேவா, அந்த சங்கத்தோட பேர்னா பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்றது யாரால் அமைக்கப்பட்டது, எதற்காக அமைக்கப்பட்டதுன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, எதுக்காக அப்படின்னா உயர்வு தாழ்வுகள் மத வேறுபாட்டை அகற்றுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சங்கம். அதுமாதிரி காந்தியன் தொண்டர் கள்ளுக்கடை மறியல் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்கும் போது 1921 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பார். அவருடைய தோப்பில் இருந்த ஒரு 500 தென்னை மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிருப்பார். கதர் அணியணும்னு சொல்லிட்டு பரப்புரை செஞ்சுருப்பார். அதே மாதிரி இவரும் கதர் துணிகள்லாம் விற்பனையில் ஈடுபட்டிருப்பார். பிறப்பினால் வரும் கீழ் சாதி மேல் சாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதின்னு நிறைய டைம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பினால் வரும் கீழ் சாதி மேல் சாதி அப்படின்ற வேறுபாடே இல்லாமல் மக்கள் எல்லாம் மனித சாதின்ற வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி சொன்னது யார் அப்படின்னா பெரியார். அதே மாதிரி பிறரை மதித்தல் வேண்டும், அது மரியாதை. இன்னொருத்தரை மதித்தோம்னா அது மரியாதை. தன்னை தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்து கொள்வதும் சுயமரியாதை. நான் என்ன நானே மதிச்சுக்கிறது, என்னுடைய மரியாதையை நான் பாதுகாத்து வச்சுக்கிறதா என்னது சுயமரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குழந்தையையும் வாங்க போங்க என
மரியாதையுடன் அழைத்து பேசுவது பெரியாரின் பண்பு. பெரியார் மரியாதையையும் சுயமரியாதையையும் தம் இரு கண்ணாக கருதினார். மரியாதை லெஃப்ட் சைடு கண் வந்து மரியாதைனா, ரைட் சைடு சுயமரியாதை அப்படின்றத சொல்லியிருக்காங்க பெரியாருக்கு. ஓகேவா. பெரியாரின் இரு கண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று மரியாதை, இன்னொன்று சுயமரியாதை அப்படின்றத மறந்துடக்கூடாது. மேக்ஸிமம் இதை நம்ம மறக்க மாட்டோம். அதுமாரி வைக்கம் போராட்டம் அப்படின்னாலே பெரியார் தான். கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது. ஸோ அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். சரி, பெரியாரை வைக்கம் வீரர்னு அழைத்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. எந்த ஆண்டு வைக்கம் போராட்டம் நடந்துச்சுன்னா 1924 நடந்திருக்கும். ஓகேவா. அதுமாரி கீழ் சாதி மேல் சாதி வேற்றுமை, தீண்டாமை கொடுமைகள் அகல, எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லாரும் கல்வி பெறல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார். கீழ் சாதி மேல் சாதின்னு வந்துச்சுனாலே ஆப்ஷனில் பெரியார் இருந்தால் தாராளமாக போடலாம். அதே டைலாக் சில இடத்துல மாறும். சிலர் வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பெரியார் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வாசகம் வந்து இவர்கிட்டையும் இருக்கும், முத்துராமலிங்க தேவர்கிட்டையும் இருக்கும். அதேமாரி அம்பேத்கர், ஸோ அவங்களுடைய கூற்றுலையும் சிலது இருக்கும். ஆனால் அதிகபட்சம் பெரியார் சொல்லியிருப்பார். அதுமாரி மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதனை ஏற்கிறீர்கள். அதுபோல் மனிதர்களில் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதிக்கணும்னு சொன்னது பெரியார் தான். ஓகேவா. பெண்களுக்கு நிறைய கூற்றுகள் பெரியார் சார்ந்து இருக்கும். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை. ஓகேவா. அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம்னு சொன்னது யாருன்னா பெரியார் தான். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நான் ஆரம்பிக்கும்போது அதிகமாக ரிப்பீட்டட் கொஸ்டினாக பார்த்தது இந்த கொஸ்டின் தான். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார். அதுக்கப்புறம் ராமசாமிக்கு பெண்களால் தான் பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும். நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் வந்து ஒரு மாநாடு ஒன்று நடக்கும். ஓகேவா. நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் ஒரு மாநாடு ஒன்று நடக்கும். ஸோ அந்த மாநாட்டில் தான் வந்து தர்மாம்பாள் அப்படின்ற ஒரு பெண்மணினால் ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. இதில் ஒரு முரண்பாடு இருக்கும். நீலாம்பிகை அம்மையார் தான் கொடுத்தாங்களா, தர்மாம்பாள் கொடுத்தாங்களான்னு. அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சது வந்து பார்த்தோம்னா தர்மாம்பாள் தான். அந்த கூட்டத்தினுடைய தலைமை வந்து நீலாம்பிகை. அவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுமாரி வந்து பெண்கள் வந்து மற்போர், குத்து சண்டை, இந்த விளையாட்டுகள் எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள வேண்டும். அதுமாரி அரசு பணி, இராணுவம், காவல்துறை எல்லாத்துலேயுமே வந்து பெண்களையும் இணைச்சிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். ரொம்ப 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 முக்கியமான டைலாக். ஓகேவா. இந்த வாசகம் ரொம்ப முக்கியமானது. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எனவே புதியவற்றை ஏற்றல் வேண்டும். வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதனால் புதுசாக நீங்கள் நிறைய என்னென்ன வருதோ எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. சிறப்பு குறிப்புகள்னு பார்க்கும்போது பிறந்தது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 17. ஓகேவா. செப்டம்பர் 17 1879. 1879 பிறந்து டிசம்பர் 24 1973 இறந்துருப்பார். இவருடைய வாழ்நாளில் வந்து பார்த்தோம்னா 8600 நாள். 8600 நாள். அதுக்கு அதே மாதிரி 13,12,000 ஓகே 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு. 13-12ன்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா. இதை வந்து 13-12ன்னு படிச்சுக்கோங்க. 8600 ஓகே, 13-12-000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம். ஓகேவா. 214 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டாற்றினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எத்தனை நாள்னா 8600, எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 13-12-000. அதுவே எத்தனை கூட்டம்னா 10,700. ஓகேவா. 10,700. அதுவே எவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிறதுனா 21,400. 21,400. எப்போவுமே டிஸ்டன்ஸு நடந்து போகிற தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா. கூட்டங்களோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது பேசின மணி நேரங்கிறது அதிகமாக இருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா. அதுமாரி நாள் அப்படின்னா 8600 நாள். அந்த ஒரு லாஜிக்கில் இந்த ஆர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1970 வந்து சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு முரண்பாடான கொஸ்டின். அதே மாதிரி நடுவண் அரசு 1978 பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிடுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். 1978ங்கிறத மறந்துடக்கூடாது. அதுவே 2006 அப்படின்னா பார்த்துருப்போம்ல. 2006னா நமக்கு ஊவேசா அவர் வந்துடுவார்.
அதுமாரி தங்க மாம்பழம் சூட்டுக்கோள் ஒன்றும் கிடையாது. ஒரு ராஜா இருக்கார், ஒரு அரசர். அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. கடைசி ஆசை நிறைவேற்றிக்கலான்னு போய் என்னன்னு கேட்குறாரு. மாம்பழம் சாப்பிடணுங்கிறாங்க. மாம்பழ சீசனே கிடையாது. ஆனால் அதனால் ஆர்டர் போடுறாரு, எந்த நாட்டில் இருந்தாலும் மாம்பழத்தை உடனே கொண்டு வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாம்பழம் வரதுக்குள்ளே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் சரி கடைசி நேர ஆசையை கூட நம்மளால் நிறைவேற்றி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 108 துறவிகளுக்கு வந்து தங்கத்தில் மாம்பழம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ அந்த டைமில் எத்தனை துறவிகள்னால் 108. 108ங்கிறது என்னது, ஆம்புலன்ஸ் நம்பராக அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 108 துறவிகளுக்கு தங்க மாம்பழம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமில் இவர் தெனாலிராமன் உள்ள வந்து எல்லாரையும் ரூமுக்கு தனியாக அந்த துறவிகள் 108 பேரையும் கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் முதுகில் சூடு போட்டு விட்டுறாரு. ஏன் சூடு போட்டேன்னு சொல்லி அரசர் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, அம்மா வந்து இது மாதிரி வலிப்பு நோயால் இறந்து போனாங்க, சூடு போட்டால் வலிப்பு நோய் போகுங்கிறது வைத்தியர்கள்லாம் சொன்ன விஷயம். அந்த சூட்டை வந்து இவங்களுக்கும் போட்டு விட்டா அதுவும் அம்மா வந்து சாந்தி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லும்போது, உனக்கு என்ன லூசா, நீ என்ன பைத்தியமா, நீ இது வந்து எப்படி செட் ஆகும், இவங்களுக்கு சூடு போட்டால் அது அந்த அம்மாவோட இது எப்படி சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. நீங்கள் தங்க மாம்பழம் மட்டும் கொடுக்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அரசர் வந்து உணர்றாரு. ஸோ இவ்வளோ தான் வந்து கதை. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 108 அவ்வளோதான். வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, இதிலலாம் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமில்லை. ஓகே, பொறுமை, அமைதி பேணும் திறன் முதலியன பெண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும், சினம், வீரம், ஆளும் திறன் முதலியன ஆண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும் கூறுவதனை ஏற்க முடியாது. இப்படி கூறுவது பெண்களை ஆட்டுக்கும் ஆண்களை புலிக்கும் ஒப்பாக கூறுவது போல் அல்லவா உள்ளது. பெண்களுக்கும் துணிவு, வீரம், ஆளும் திறன் முதலியன உண்டு என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே பெண் விடுதலை அப்படின்னு சொல்லி வீர முழக்கம் யாருடையது அப்படின்னா பெரியார். ஓகேவா, அதாவது அவங்கள லேசாகவும் நீங்கள் வந்து பெரிய ஆளாகவும் நினச்சிக்காதீங்க. அவங்கள வந்து ஆடு கூட கம்பேர் பண்ணி உங்களை புலி கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கும் அது இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம செயல்படுத்துறது தான் பெண் விடுதலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு பெரியார். ஸோ அடுத்தது என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, புறநானூறு சார்ந்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் வந்து சங்ககால புலவர்னு தெரியும். அதுமாதிரி அதியமானிடம் நெல்லிக்கனியை பெற்றவர் அதியமானின் நண்பர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடினது ஔவையார் தான். சங்க பாடல் பாடிய ஔவையார் வேற, ஆத்திசூடி பாடிய ஔவையார்ன்றவங்க வேற. ஓகேவா, அப்போ வந்து நிறைய ஔவையார் இருந்தாங்க. ஔவையார்னா ஒரு ஆள் மட்டும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நூல் குறிப்புன்னு பார்க்கும்போது புறநானூறு எப்படி பிரிக்கலாம், புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, அகநானூறு அகம் கூட்டல் 4 கூட்டல் 100, 400 பாடல்கள் கொண்டது. ஸோ 8 தொகை நூலில் ஒன்று. அதுமாரி வந்து பார்த்தோம்னா பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. புறநானூறுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் கிடையாது, நிறைய புலவர்கள் பாடின தொகுப்பு தான் புறநானூறு அப்படின்றத சொல்கிறாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையுடையது. ரிப்பீட்டட் கொஸ்டின், சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமை உடையது அப்படின்றது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது அப்படின்னா புறநானூறுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது எல்லாமே. அடுத்தது சொல் பொருள்னு பார்த்தோம்னா, ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். ஒன்றோ அப்படிங்கிறது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதனால் தொடரும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாகு ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அப்படின்னு, அதுவும் தொடரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதுமாதிரி அவல் அப்படின்னா பள்ளம். ஓகேவா, அவல் அப்படின்னா பள்ளம். அவல் அப்படின்னா என்னது அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம அவல் குத்துவாங்கள்ல, ஸோ வீட்டில் அந்த உரல் இருக்கும்ல, அந்த உரல் பார்க்குறதுக்கு பள்ளமாக இருக்கும், அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே போட்டு தானே அவல் குத்துவாங்க. ஸோ அதனால் அவல் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாம். மிசைனா மேடுன்னு அர்த்தம். மிசைனா மேலே அப்படின்றது பொருள். மேடு அப்படின்றதும் எல்லாம் உயரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குதுல்ல, மேடு மேலே. ஸோ இதெல்லாம் மிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடவர் அப்படின்னா ஆண்கள். ஓகேவா, ஆடவர் அப்படின்னா பெண்கள். அதுமாரி ஆகடுவு அப்படின்னாலும் ஆண்கள் தான். மகடுவுன்னு சொல்லுவாங்க, அது வந்து பெண்கள் அப்படின்ற வார்த்தைகளை குறிக்கும். இங்கு ஆடவர் அப்படிங்கிறது மனிதர்களை பொதுவாக குறிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய். நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் அப்படின்ற ஒரு அர்த்தம். பொருள் என்ன அப்படின்னா, நிலைமை, நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன,
எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, ஆண்கள் நல்லவர்களாகங்கிறது அப்போ வந்து பெண்கள் வந்து நல்லவங்களாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கக்கூடாது. இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆண்கள் அப்படிங்கிறது எல்லாரையும் காமனாக குறிக்குது. மனுஷனாக பிறந்த எல்லாரையுமே குறிக்கக்கூடிய வார்த்தையாக தான் இங்கே ஆண்கள் அப்படின்னு இருக்குது. எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய், நிலமே நீ வாழ்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழைய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாருடைய முக்கியமான ஒரு பாடல். நாடாகு காடாகு, ஓகேவா, ஆகு ஆகு ஆகுன்னு வருதுல்ல, நாடாகு காடாகு அவளாகு மிசையாகு. ஸோ இதெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னா புறநானூரில் வருது அப்படின்றத மறந்துட வேண்டாம். புறநானூறு பாடல், ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா தாராபாரதியினுடைய ஒரு பாடல். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். அதுமாரி ஆசிரியராக இருந்தவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள், இதெல்லாமே இவருடைய தான், இவருடைய முக்கியமான நூல்கள். இவருடைய காலம் என்ன அப்படின்னா சுதந்திரம் 1947 வாங்கினோமா. ஸோ அப்போ February 26 பிறந்திருக்கார். February 26 சுதந்திரத்தெல்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்கார். சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டார். 1947 February 26 பிறந்து 2000 May 13 வரைக்கும், May 13, 2000 வரைக்கும் வந்து இவருடைய காலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராபாரதி அப்படின்னு வருதுல்ல, தாராபாரதி ராதாகிருஷ்ணன், ஓகேவா, அது நம்ம மறந்துடக்கூடாது. தாராபாரதி அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நமக்கு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திண்ணையை இடித்து திருவாக்கு இவருடைய பாடல் தான். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புள்ளின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போகவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உன் தலையை தூக்கு, அதுமாரி வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், திண்ணைதானா உன் தேசம், உன் தெரு ஒன்றேயா உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, இது ரிப்பீட்டடான லைன், எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. இந்த பாக்ஸை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை வெஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா, நல்லதை எண்ணி செயல்படுவோம்னு சொல்லி தாராபாரதியினுடைய ஒரு பாடல் அப்படின்றத அந்த இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 4வதாக வருதுல்ல, ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதுமாரி 5, 6, 6வது எத்தனை உயரம் இமயமலை. ஸோ அந்த 4 லைன் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதுக்கப்புறம் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். அக்டோபர் 30 வந்து பிறந்திருக்காரு. அக்டோபர் 30, 1908 வந்து பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா வந்து உக்கிர பாண்டியனார், அம்மா வந்து இந்திராணி அம்மையார், ஓகேவா. அன்னை வந்து அவங்க அம்மா வந்து இவருக்கு சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்ததையும் சொல்லியிருக்காங்க. பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாள்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் யார் அப்படின்னா குறைவர வாசித்தான். ரிப்பீட்டட் கொஸ்டின், எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். குறைவர வாசித்தான். முத்துராமலிங்க தேவர் தம் தொடக்க கல்வியை எங்கே பயின்றார் அப்படின்னா கமுதி, ஓகேவா. இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. தொடக்க கல்வியை எங்கே படித்தார் அப்படின்னா கமுதியில். அதே மாதிரி அங்கே தொடக்கப்பள்ளியில் கிறிஸ்தவ பாதிரியார்கள்ட்ட தான் வந்து படித்ததாக சொல்கிறாங்க. பாருங்கள், இவர் வந்து ஒரு இந்து, அதுமாரி பால் ஊட்டி வளர்க்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய தாய், அதுமாரி படித்து வந்து கிறிஸ்டின் ஸ்கூல், அதுமாரி பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் வந்து படிச்சிருக்காரு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் படிச்சிருக்காரு. ராமநாதபுரம் உயர்நிலைப் பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th படிக்கும்போது ராம்நாட்டில் வந்து பிளேக் நோய் வந்து வரையிடுச்சு. எந்த நோய் பரவியதுன்னு கேட்டிருக்காங்க, பிளேக் நோய். ஸோ அதோட அவர் படிப்பு வந்து நின்றுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றவர் யாருன்னா அந்த முத்துராமலிங்க தேவர் தான். தமிழ் ஆங்கிலம் வந்து இதில் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஓகேவா. 2 மொழியில் வல்லமை அப்படின்ற அளவுக்கு அவருக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சொற்பொழிவாற்றம், ஓகேவா, பைலிங்குவலில் பேசுவார், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து பேசுவார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் ஆகியனவற்றை கற்றறிந்தார். இளமையிலேயே அரசியல் ஆர்வமும் இவருக்கு இருக்குது.
அதே மாதிரி 32 சின்ன சின்ன ஊரில் 32 ஊரில் அவரோட சொத்து இருந்திருக்கும்ல, லேண்டு, நிலம். ஸோ அதெல்லாம் வந்து உழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பிரித்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 32 சிற்றூர்கள். இது ரொம்ப முக்கியமானது. 32. அதே மாதிரி இவர் இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா, ஆங்கில அரசு வந்து குற்றப்பரம்பரை சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வருவாங்க. இப்போ வந்து அப்பா தப்பு செஞ்சு அவர் மேலே வந்து ஏதாச்சும் ஒரு தண்டனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரே இறந்து போயிட்டாலும் அது ஒரு பையன் மேலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சட்டம் தான் அது. இந்த மாதிரி வந்து சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அந்த மாதிரி குற்றப்பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெற செய்தார். ஓகேவா? அந்த மக்களுக்காக நிறையா வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி போராடி இதெல்லாம் நீக்க வச்சுருக்காரு பிரிட்டிஷ் அந்த சட்டத்தை. அதுமாதிரி சாதியையும் நிறத்தையும், இந்த டைலாக் வந்து பெரியாருடையது கிடையாது, முத்துராமலிங்க தேவர்ன்றதை சைடில் பேரோடு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹைலைட் பண்ண கீழே வந்து பெருசாக முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் கிடையாது, ஆன்மீகத்துக்கும் கிடையாது. இந்த லாஸ்ட் லைனை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆன்மீகம்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுல, ஆன்மீகங்கிற வார்த்தை வந்து பெரியார் சொல்லியிருக்க மாட்டார். ஆன்மீகம் அப்படின்னு வந்துச்சுனாலே அது தேவர் மட்டும்தான். அப்போ அந்த ஆன்மீகங்கிற வார்த்தைக்கு கீழே தேவர்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டுப்பற்று அப்படின்னு பார்க்கும்போது வங்க சிங்கம் யாரை சொல்லுவாங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தம் அரசியல் குருவாகவும் அரசியல் வழிகாட்டியாகவும் கொண்டார். தமிழகத்தின் சிங்கமானார். தமிழகத்தின் அரசியல் சார்ந்த ஒரு சிங்கம்னு சொல்லிட்டு இவரே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, விடுதலை போர் கடுமையாக இருந்த நாள்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும், தென்னிந்தியாவில் திலகர்னா யார், பாலகங்காதர திலகர் அவருக்கும், தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. அதாவது பேசக்கூடாது, மேடைகளில் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சட்டம் போடுறாங்க. அதே மாதிரி மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் இவர். தேசியம் காத்த செம்மல் என இவரை அழைத்தது யார்? தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரை அழைத்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். அதே மாதிரி சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் அப்படின்றது யாருடைய வாசகம் அப்படின்னா பாரதியார். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் அப்படின்றது பாரதியாரின் வாக்கு அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருடைய தேவரனுடைய அரசியல் வாழ்க்கை, அதாவது இவர் வந்து பார்த்தோம்னா தேர்தலில் போட்டியிட்ட 5 முறையும் வெற்றி தான். 1937 அந்த சுயாட்சி சட்டம் 1935 வந்திருக்கும்ல, ஸோ அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது 37 தான். ஸோ அந்த 37, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1946, அதுக்கப்புறம் 52, 52லேருந்து அப்படியே 5 வருஷம் கூட்டிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 57, அதுலேருந்து 5 கூட்டினோம்னா, ஏன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் தானே எலெக்ஷனு. அப்புறம் 57க்கு அப்புறம் 1962. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஒரு 2 வருஷம் கூடுதல் குறைச்சலாக இருக்கும். 1937, அதுக்கப்புறம் 46, அப்புறம் 52, 57, 62. ஸோ 5 எலெக்ஷனில் வந்து நல்லா ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பலரும் போற்றும் பண்பாளர். தெய்வீகம் தேசியம் அப்படின்னாலே அது இவருக்கு 2 கண்கள். மரியாதை சுயமரியாதை பெரியாருக்கு எப்படி 2 கண்கள் மாதிரியோ தெய்வீகம் தேசியம் அப்படின்றது தேவரின் 2 கண்கள். அதேமாரி வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தேவர். ஓகேவா? வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது முத்துராமலிங்க தேவர். அதேமாரி இவருடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வேதாந்த பாஸ்கர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஓகேவா? அதேமாரி பிரணவ கேசரி என அழைக்கப்படுபவர் யார்? சன்மார்க்க சண்ட மாருதம் என அழைக்கப்படுபவர் யார்? இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் யாருன்னு நிறைய கேள்வி கேட்டாலும் ஒரே ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். இவர் அனைத்து மதத்தினரிடத்திலும் அன்பும் பரிவும் காட்டியவர். அதுமாரி விவேகானந்தரின் தூதர். ஓகேவா? விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, தான் பட்டை போட்டுப்பார், முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, ஆன்மீகம்ன்ற வார்த்தை வந்துருச்சு. அதேமாதிரி தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி சமயம் சமுதாயம் பற்றி இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இறப்புங்கிறது எப்போ வேணாலும் வரலாம், எந்த வகையில் வேணாலும் வரலாம். அதை தான் அவர் சொல்கிறாரு. பனைமரத்துலேருந்து விழுந்து பொழைச்சவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து செத்து போனவனும் உண்டு, அதாவது இறந்தவனும் உண்டு. பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு அப்படின்றத
யார் சொன்னதுன்னா ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் தேவர். அதே மாதிரி அடுத்த லைனும் ரொம்ப முக்கியமானது. மனிதனின் மனநிலையை 3 வகையாக பிரித்து சொல்கிறாரு. இருள், மருள், தெருள், அருள். சாரி 4ஆக சொல்லியிருக்கார். இருள், மருள், தெருள், அருள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தேவர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மறைவு. அவருடைய இறப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. 55 ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இந்த பெருமகனார் 1963 1908 அக்டோபர் 30 பிறந்தது. அதே அக்டோபர் 30 1963 வந்து பார்த்தோம்னா இறந்து போகிறாரு. சேம் டேட்டு. ஓகேவா. பிறந்த நாள் அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் டேட்டில் அதுமாதிரி நினைவு சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது நினைவு சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மாநகரில் இவருடைய உருவ சிலையினை நிறுவியுள்ளது தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி அந்த சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிறப்பு தகவல்கள் என்னென்ன அப்படின்னா முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க செப்டம்பர் 6 1939. ஏன் 39 வந்திருப்பார்னா அப்போ தான் நேதாஜி வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி ஃபார்வேர்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அந்த கட்சிக்கு ஆதரவு தேடி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்வார் நேதாஜி. ஸோ அதே வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தது தான் இந்த செப்டம்பர் 6. இவரை வந்து கூப்பிட்டது அழைத்தவர் யார் அப்படின்னா இவர் தான் முத்துராமலிங்க தேவர். அதேமாதிரி மதுரைக்கு வந்திருப்பார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து மதுரைக்கு வந்திருப்பார். நடுவண் அரசு 1995 முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டது. முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை. பெரியாருக்கு எப்போ அஞ்சல் தலைனா 1978. ஊவே சாமிநாதர் அவருக்கு வந்து பார்த்தோம்னா 2006. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் அவர்கிட்ட அந்த சொத்துக்கள் எத்தனை சிற்றூர்னு கேட்டாங்கன்னா 32 சிற்றூர். அதுவே சொத்துக்களை எத்தனை பங்காக உடைக்கிறாருன்னா 17 பங்காக உடச்சி அதில் ஒரு பங்கை மட்டும் அவருக்கு வச்சுக்கிறாரு. பேலன்ஸ் உள்ள 16 பங்கை வந்து பார்த்தோம்னா இனாம் சாசனமாக ஒரு 16 பேருக்கு வந்து எழுதி கொடுத்துட்றாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 17ல் ஒரு பங்கு மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள 16 பங்கை வந்து யாருக்கெல்லாம் லேண்டு இல்லையோ யாருக்கெல்லாம் சொத்து இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதிலலாம் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் வெறும் கதை தான். இதில் இந்த இடம் தெரிஞ்சுக்கலாம். இலக்கணமும் மொழித்திறனும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் வந்து 2. ஓகேவா. அது ஒன்று E1. இதனால் இந்த ஈவெல்லாம் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி பழங்காலத்தில் அப்படின்றது சுட்டெழுத்தாக இருந்துச்சு. ஓகேவா. அப்படின்ற அதாவது இப்போ அங்கே இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்குதுன்னு அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். உங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்போ அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க சுட்டி காட்டுறதுக்கு. ஓகேவா. அங்கே இருக்குன்னா தூரத்தில் இருக்குது, இங்கே இருக்குன்னா இங்கே பக்கத்தில் இருக்குது, உங்கே இருக்குன்னா 2க்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அதே மாதிரி உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் என்பது பொருள். சற்று தொலைவில் பார். சற்று தொலைவில் பார் அப்படின்னா ரொம்ப தொலைவும் கிடையாது, பக்கத்துலேயும் கிடையாது, சற்று தொலைவில் நடுவில் பார் அப்படின்னு அர்த்தம். அதேமாரி உப்பக்கம் அப்படின்றது முதுகு பக்கம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். உப்பக்கம் என்பது என்ன அப்படின்னா முதுகு பக்கம் என்பது பொருள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்ததுன்னா உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்றதும் பொருள் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துகிறது கிடையாது. ஆனாலும் அப்படின்றது இலங்கையில் வழக்கத்தில் இருக்கிறதா நமக்கு 11ஆவது தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் என்ற எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. அதே மாதிரி ங்கிறதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்? அப்பையன் அப்படின்னு சொல்கிறோம், இப்பெண், இவ்வீடு அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம்ன்றதை நமக்கு பார்க்கும்போது சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றது. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டு சொற்களே இன்று பெரு வழக்காகிவிட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து சுட்டு திரிவு. அந்த பையன் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி அப்பையன் அப்படின்னு யூஸ் பண்ணுற வார்த்தையை அப்பையன், அவ்வீடு, அவ்விடம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதை வந்து அந்த பையன், அந்த வீடு அப்படின்னு சொல்லி இந்தன்னு ஒரு எக்ஸ்ட்ரா 2 எழுத்தை சேர்த்துக்கிறோம்ல. ஸோ அதை வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு திரிபு அதாவது திரிஞ்சு போச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. பால் திரிகிற மாதிரி ங்கிறது அந்த அப்படின்னு சொல்லி திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இதில் வந்து என்னென்ன வினாக்கள்னு பார்க்கும்போது வினா எழுத்து யா, ஆ, ஓ, ஏ. ஸோ வந்து என்னென்னலாம் வருது? அவன் செய்தான். ஓகேவா. அவன் செய்தான், அவனா செய்தான். அதுமாரி 2 தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா முதல் தொடர் வந்து ஒரு செய்தி, அவன் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் மாதிரி வருது. அதுமாரி 2வது வந்து ஒரு கேள்வி கேட்குது, அவனா செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியே வருது. செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது அப்படின்னா அவன் அப்படின்ற இன்னு கூட ஆங்கிற ஒரு வார்த்தை சேர்த்ததுனால தான் அது ஒரு கேள்வியாக மாறிச்சு. அப்படின்னா அவனான்னு சொல்லி வந்துச்சுல்ல. ஸோ அப்போ அந்த இடம் தான் கேள்வி அப்படின்ற
ஒரு அர்த்தத்தை அந்த இடத்துல கொடுக்குது. ஆ அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. நீயா, நானா, வந்தாயா, சென்றாயா, இன்றைக்கி என்ன லீவா கேட்குறோம்ல, தங்கிலீஷில் கூட கேட்குறோம்ல, டீ குடிக்க போகலாமா கேட்குறோம்ல. அப்போ போகலாமா ஆன்னு சொல்லி வந்து முடியுதுல்ல, அதெல்லாம் கேள்வி எழுப்புவதற்கு அதிகமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி அவை என்னென்ன அப்படின்னா ஏ யா ஓ, விடை என்ன, என்னன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏ அப்படின்றத கலரில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஏன் வந்தாய் அப்படின்லாம் கேட்குறோம்ல, ஏன் வந்தாய், யார் அங்கே, யார் கொடுத்தது, யார் சொன்னது, யார் கூறியது, யார் தூங்குகிறது, என்ன ஆனாலும் அது கொஸ்டினாக வருதில்ல. அதுமாரி நீயோ செய்தாய், ஓகேவா, இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நீயோ செய்தாய், வந்தாயோ, சென்றாயோ அப்படின்லாம் சொல்லி கேட்குறோம்ல. ஸோ அந்த இடமும் கொஸ்டினாக மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த எழுத்துக்கள் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏ எழுத்துக்கு இன்னும் ஒரு பணின்னு கொடுத்துருக்காங்க. ஏ எழுத்து வந்து வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவது இல்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அவன் செய்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது ஏன் அப்படிங்கிறது கேள்வி கேட்குறது, ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறது. அவனே செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இதுமாரி அவனே செய்தான் அப்படின்னு சொல்லி அவனே அப்படிங்கும்போது ஏவை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அழுத்தம் கொடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்க்கலாம். அது நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறதே கொஞ்சம் தாண்டி போகும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கஷ்டன்றது நம்மளாவே நினச்சிக்கிறது, ஆனால் ரொம்பவே ஈஸியான ஒரு டேட்டாஸ் தான். ஸோ அவ்வளோதான் இந்த 6th தமிழ் புக்கு செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது. எந்த பாயிண்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், அது போதும். அதை தாண்டி ஹைலைட் பண்ணாத விஷயம்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து மேக்ஸிமம் எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டாங்க, எதெல்லாம் கேள்வி கேட்க தகுதி உள்ள லைனு, ஸோ அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ணிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கணும். நான் புத்தகம் லைனாக படித்தேங்கிறத விட நான் அதில் முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதெல்லாம் நமக்கு பெருமையே இருக்குது. அதுதான் வந்து நமக்கு மார்க்கை வந்து கண்டிப்பாக தேடித்தரும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டேமோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.